ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட என் தெய்வம் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வழியை அறிந்த தேவன். நம்முடைய தேவன் உன்னுடைய வழியில் அவர் பங்கெடுத்து கொள்கிறார். உன் அழுகையில் அவரும் பங்கெடுத்து கொள்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அவருக்கு முன்பாக நம்ம படுகிற வேதனை அவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை குறித்து யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எவ்வாறாய் பார்க்க முடிகிறது? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டியின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களை நான் பார்த்து என் ஜனம் இவ்வளவு வேதனைப்படுகிறார்களே, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் ஆளோட்டியின் நிமித்தம் அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை இவ்வளவு ஆளோட்டிகள் நெருக்குகிறார்களே. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கூட சில மனிதர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களோ? இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற குடியிருப்பின் எல்லைகளில் கூட சில சத்துருக்களை போல சில மனிதர்கள் இருக்கிறார்களோ? யார் நிமித்தம் நீ நெருக்கப்படுகிறாய்? யார் நிமித்தம் நீ உபத்திரவப்படுகிறாய்? யார் நிமித்தம் நீ காயப்படுத்தப்படுகிறாய்? உன்னுடைய நண்பர்கள் நிமித்தமா? என்ன சொந்த குடும்பத்தின் நிமித்தமா? யார் நிமித்தம் நீ உபத்திரவப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பார்த்து அவர்களுடைய கூக்குரலை நான் என்ன செய்திருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு வேதனை புரியுங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் 33 வருஷம் மனிதனாய் அவர் வாழ்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் படுகிற வேதனை அவருக்கு தெரியணும், நீங்கள் படுகிற அவமானம் அவருக்கு தெரியணும், நிந்தனை அவருக்கு தெரியணும். அவர் மனிதனாகவே இந்த பூமியில் வாழ்ந்து அதனால தான் இவ்வாறாய் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிற யாராயிருந்தாலும் சரி அவர்களுக்கு என் தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்று உன் வழி உன் முடிவல்ல. இன்று நீ படுகிறதான வழி, இன்றைக்கு நீ படுகிற வேதனை, இன்றைக்கு நீ படுகிறதான கண்ணீர், அது உன் வாழ்க்கையில் முடிவல்ல. அது எல்லாம் உன் வாழ்க்கையுடைய சாட்சியின் தொடக்கம் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் அநேகருக்கு நீ சாட்சியாய் சொல்வதற்கு, நீ அநேக திருச்சபைகளில் சாட்சியாய் சொல்வதற்கு, உன் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறுவதற்கு தான் இந்த வழி வேதனை வழியாக நடத்துகிறார். இந்த கண்ணீரின் பாதையின் வழியாக நடத்துகிறார். இந்த கவலையின் வழியாய் நடத்துகிறார். உன்னை சாட்சியாய் மாற்றுவதற்காக தான். சோர்ந்து போகாதே சகோதரனே, சோர்ந்து போகாதே சகோதரியே. உன் வாழ்க்கையில் உள்ள வழி வேதனையை அறிந்த ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நிச்சயமாய் மாற்றத்தை காணப்போகிறாய். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறார். உனக்காக தேவன் செயல்பட போகிறார். ஆண்டவரே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எகிப்தில் 10 வாதைகளை அனுப்பி தான் யார் என்பதை எகிப்தியர்களுக்கு காண்பித்தாரே, அதே போல சத்துருக்களுக்கு தான் யார் என்பதை காண்பிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். சோர்ந்து போகாதே, முன்னேறி செல். வார்த்தையை பாரு, வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடு. தேவன் உன்னை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளையுடைய வழியை அறிந்த தேவன் என்று சொல்லி ஆண்டவரே யாத்ராகமம் 3:7 பேசியிருக்கிறேன். நீங்கள் வழி வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை காண உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.